வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம் நாட்டில் பார்க்கும் இடமெல்லாம் விநாயகர் கோவில்கள் நிறைந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தவை. சில கோவில்களில் சில புகழ் பெற்றும் விளங்குகின்றன. அதற்கு காரணம் அதன் பழமையும் மகிமையுமே. அப்படி ஒரு கோவில்தான் ஈச்சனாரி விநாயகர் ஆலயம். கோவையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் அமைந்துள்ளது ஈச்சனாரி விநாயகர் கோவில். விநாயகப் பெருமான் மட்டுமே சந்நிதி கொண்டருளும் இந்த கோவிலின் தலபுராணம் சுவாரஸ்யமானது. சுமார் 450 வருடங்களுக்கு முன்பு மேலை சிதம்பரம் என்று போற்றப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக 5 அடி உயரமும் 3 அடி பருமனும் கொண்ட விநாயகர் சிலை வடிக்கப்பட்டது. அந்த சிலை ஒரு நல்ல நாளில் வண்டியில் ஏற்றப்பட்டு பட்டீஸ்வரம் கொண்டு செல்லப்பட்டது. விநாயகரின் வாகனம் தற்போது அவர் கோவில் கொண்டிருக்கும் ஈச்சனாரி பகுதிக்கு வந்தபோது முகூர்த்தமும் காஷ்டையும் நன்றாக இருப்பதாகவும் அந்த இடத்தில் கோவில் கொண்டால் உலக மக்களுக்கு தம் அருள்திறன் பூரணமாக கிடைக்கும் என்பதையும் உணர்ந்தார் விநாயகர். அதன் விளைவு விநாயகரை சுமந்து வந்த வாகனத்தின் அச்சு முறிந்தது. விநாயகர் அந்த மண்ணிலேயே சாய்ந்து விட்டார். எவ்வளவு முயற்சி செய்தும் அவரை தூக்க முடியவில்லை. அப்போது இருந்து காஞ்சி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் இறைவனின் திருவுள்ளத்தை அறிந்து அங்கேயே விநாயகரை பிரதிஷ்டை செய்ய அறிவுறுத்தினார். அதன்படி அங்கேயே சிறு மேடை அமைத்து விநாயகரை பிரதிஷ்டை செய்தனர். பின்னர் கோவிலும் கட்டினர் என்பது தல வரலாறு. இந்த கோவிலை குறித்து மற்றொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது. மயிலை கிருஷ்ணசாமி பிள்ளை என்பவர் கோவை பொள்ளாச்சி சாலையை சீரமைக்கும் பணியின் ஒப்பந்ததாரராக பணியாற்றியதாகவும், சாலை அமைக்க மண்ணை வெட்டி எடுத்த போது விநாயகர் சிலை கிடைத்ததாகவும், பின்னர் அங்கே விநாயகருக்கு கோவில் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. கோவில் அமைந்த இடம் ஈச்சங்காடாக திகழ்ந்ததால் இந்த விநாயகர் ஈச்சங்காட்டு விநாயகர் என அழைக்கப்பட்டார். இதுவே பின்னாளில் ஈச்சனாரி விநாயகர் என்றானதாம். புதிதாக வாகனம் வாங்குவோர் இந்த கோவிலில் சாவியை வைத்து பூஜை செய்வது வழக்கம். மேலும் புதிதாக வாகனம் வாங்கும் போது அதன் பதிவு எண்ணையும் விநாயகரிடம் சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள். இதனால் சாலை விபத்து எதுவும் நேராது. ஈச்சனாரி விநாயகர் வழித்துணையாய் வந்து காப்பாற்றுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. விநாயகர் சதுர்த்தி நாளில் ஈச்சனாரி பிள்ளையாரை தரிசிக்க பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்கிறார்கள். அன்றைய நாளில் சர்வ அலங்காரத்தில் ஜொலிக்கும் விநாயக பெருமானை காண கண்கோடி வேண்டும் என பூரிப்புடன் சொல்கிறார்கள் பக்தர்கள். 3 நிலைகளுடன் அமைந்திருக்கும் ராஜகோபுரத்தின் வழியாக ஆலயத்துக்குள் சென்றால் நேரெதிரில் விநாயக பெருமானின் சந்நிதி அமைந்திருக்கிறது. விநாயகர் உயரமான பீடத்தில் அமர்ந்திருப்பதால் சாலையில் செல்பவர்களும் தரிசிக்க முடியும். தமிழகத்திலேயே முதலாக விநாயகருக்கென்று தங்கத்தேர் செய்தது ஈச்சனாரி விநாயகருக்குத்தான். நாள்தோறும் இரவு 7 மணிக்கு உபயதாரர்கள் மூலம் தங்கத்தேர் பவனி நடத்தப்படுகிறது. இங்கு விநாயகருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தன்றும் ஒவ்வொரு விதமாக மலர் அலங்காரம் செய்கிறார்கள். இவ்வாறு அவரவர் நட்சத்திரத்திற்குரிய அலங்காரம் செய்து வழிபட்டால் வாழ்வில் தொடங்கும் காரியங்கள் சித்திக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் மங்கள காரியங்களும் கூடி வரும். தொழிலில் தொடர் நஷ்டங்களை சந்திப்பவர்களுக்கும் இந்த பரிகாரம் நல்ல திருப்பத்தை தரும் என்கிறார்கள். அப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய அலங்காரங்களை காண்போம். அசுவினி, பூராடம், அவிட்டம் இந்த நட்சத்திர நாட்களில் தங்க கிரீடம் மற்றும் அருகம்புல் அலங்காரம் செய்யப்படுகிறது. பரணி, சுவாதி நட்சத்திரத்தன்று அருகம்புல் மாலை அலங்காரம். கிருத்திகை நட்சத்திரத்தன்று வெள்ளிக்கவச அலங்காரம். ரோஹிணி, பூரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தன்று அன்ன அலங்காரம். மிருகசீரிடம், பூரம், உத்திரம், அனுஷம் நட்சத்திரத்தன்று கஸ்தூரி மஞ்சள் அலங்காரம். திருவாதிரை, அஸ்தம் நட்சத்திரத்தன்று சந்தன அலங்காரம். புனர்பூசம் நட்சத்திரத்தன்று தங்க கவச அலங்காரம். ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தங்க கிரீட அலங்காரம். மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று திருநீறு அலங்காரம். சித்திரை நட்சத்திரத்தன்று தங்க கிரீடம் மற்றும் வெள்ளிக்கவச அலங்காரம். மூலம் நட்சத்திரத்தன்று தங்க கிரீடம் மற்றும் ரோஜா மாலை அலங்காரம்.
பூராடம் நட்சத்திரத்தன்று வெற்றிலை அலங்காரம். உத்திராடம் நட்சத்திரத்தன்று வெள்ளி கவசம் அருகம்புல் அலங்காரம். விசாகம் திருவோணம் நட்சத்திரத்தன்று ஸ்வர்ண அலங்காரம். சதயம் நட்சத்திரத்தன்று குங்கும அலங்காரம் செய்யப்படுகிறது. ஈச்சனாரி விநாயகரை வழிபடுவதன் மூலம் கல்வியில் மேன்மை, இனிய இல்லறம், குழந்தை பாக்கியம் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்பதால் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் அவரை நாடி வந்து வழிபட்டு செல்கிறார்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை ஈச்சனாரி விநாயகரை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கை வளமாகும், நடப்பவை அனைத்தும் நலமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.